கன்னி ராசி நேர்களுக்கு நம்ம ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் 10ஆம் வீட்டுக்கான அதிபதி தான் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் கடகராசியில் பேச்சார் குரு பகவானுடைய சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. அதுவும் எத்தனாவது 5வது இடமா. அப்படி பார்க்கும்போது முதல்ல அவருடைய என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு வர இது எனக்கு புதன்லாம் வலுவாக இல்லை, ஆனால் புதன் தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது. அப்படி நடக்கும்போது உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். படிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடகராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் பொது காரணங்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக, ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா? அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம்.
கன்னி ராசி நேயர்களுக்கு நம்ம ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் 10ஆம் வீட்டுக்கான அதிபதி தான் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் கடக ராசியில் பேச்சாரு குரு பகவானுடைய சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. அதுவும் எத்தனாவது 5வது இடமா. அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து அவருடைய என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை தாமதமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்தித்தார். நானும் ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கேன். அது ஏதாவது ஒரு வகையில் தட்டி போகுது. என்ன பண்ணணும்னு தெரியலப்பா. என்ன முயற்சி எடுத்தாலும், என்ன ஒரு ஆலோசனை கேட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கள். என்ன பண்ணலானே தெரியலன்னு சொல்கிறவங்களுக்குனாலும் சரி. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. ஒரு ஃபோன் கால் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அந்த நல்ல விஷயங்கள் இவங்ககிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேளுங்க, அல்லது இவங்ககிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இல்லை இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வரப்போகுது. அதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி, நல்ல விஷயம், சுப விஷயம் நடக்க போகுதுங்க மெயினாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வத்தோட பரிபூர்ணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது ஒரு வெற்றியை தான் கொடுக்குது. வெற்றியையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்குது. அதாவது சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து பொதுவாகவேவும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லை, நம்மளுக்கு குலதெய்வம் வழிபடலை அப்படின்னா வேறு எந்த தெய்வமும் ஒதுங்கி போயிருமா. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் எல்லா தெய்வமும் நம்ம கூட வரும். நீங்கள் என்னதான் குலதெய்வத்தை வேண்டாமல் மற்ற தெய்வத்தை விழுந்து விழுந்து வேண்டுனாலும் மற்ற தெய்வம் ஓரத்தில் போய் நின்றோம். எப்பா நீ உன் தெய்வத்தை வேண்டு, அதுக்கப்புறம் நீ எங்களை வந்து வேண்டுன்னு சொல்லிடும். அதனால் ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, உங்கள் கன்னிராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தோட உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. சரியா? உங்களுடைய என்ன ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிங்க, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் போய் விழுகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே நம்மளுடைய குலதெய்வம் வந்து அப்படியே நம்மளை கையை பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி ஒரு பாதுகாக்கிற கவசம் உங்களை சுற்றி இருக்குதுங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் இந்த குலதெய்வத்தோட வழிபாடு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிருக்காங்க. அது பண்ணலைன்னா என்ன, பெருசால வருஷத்துக்கூட போகிறோம்ல போதாதா அப்படின்னாங்க. ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி, நீங்கள் குலதெய்வத்தோட ஒரு வழிபாடு, குலதெய்வத்தோட முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவங்களே கையை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, தொழில் வேலை சூப்பராக இருக்கும். லாபஸ்தானம் தொழில் வேலை உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது. அதுவும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு வருமானம், மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. அதுதான் மெயினான ஒரு விஷயம். சரியா? நாமளும் நிறைய பார்த்துட்டோம், செஞ்சிட்டோம். ஏதாவது ஒரு வகையில் இந்த தொழிலில் நல்ல பேர் எடுக்க முடியல. நம்ம நல்லா சம்பாதிக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம். முதல்ல நல்ல பேர், மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது இந்த காலகட்டம் மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையானவராக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லி கேட்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து தான் நீங்கள் செய்வீங்க. மற்றவங்களுக்கு உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. இந்த கணக்குக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணணும், இந்த கணக்கில் இருந்து தான் இந்த விஷயத்தை இதுக்குள்ளே தான் முடிக்கணும். ஒரு பர்ச்சேஸ் போகிறீங்களா, இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு செலவுக்குன்னு சொல்லி மந்த்லி இந்த அமௌண்ட் தான். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோலாக எடுத்துப்பீங்க. இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு சின்ன ஏஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்குண்டான அனைத்து அமைப்பே உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம் முடிகிறதா இருக்கட்டும், ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப படிப்புக்கு ரொம்ப முக்கியமானவர் நம்ம புதன் பகவான். புதன் வலுவாக இருந்தாலேவும் இல்லைனா புதன் தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது, சரிங்களா? முதல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்துட்டாரா, அந்த பிள்ளையோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலைப்படவே வேணாம். 1 மாதம் பள்ளிக்கூடம் போலேனாலும் சரி, அந்த பிள்ளை போய் ஈஸியாக கற்றுக்குறோம். வீட்டில் வந்து எழுதி பார்க்கணும், படிப்பு பார்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக கிளாஸில் நடத்துகிறே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இது எனக்கு வந்து புதன்லாம் வலுவாக இல்லை, ஆனால் புதன் தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது
அப்படி நடக்கும்போது உங்களுக்கு படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். படிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம், இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது தானம் பண்ணுங்கள், அதை சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2வது என்ன வழிபாடு பார்த்தீங்கன்னா, புதன் நவகிரகங்களின் ஒன்றான புதன் பகவான் வழிபாடு பண்ணுங்க புதன்கிழமை தோறும். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக இருக்கும். இதை பற்றின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு, என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் விளம்புறது ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.